அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், செல்வ கணபதி என்ற நேயர் சங்கரன்கோயில் என்ற ஊரிலிருந்து தன் ஜாதகம் சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, அதற்கான பதில் என்னென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் செல்வ கணபதி. நான் 4 செப்டம்பர் 1972 பிறந்துள்ளேன். மாலை 4:50 பிறந்துள்ளேன். நான் இப்பொழுது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 20 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த வேலையை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போட்டுவிட்டு சொந்த தொழில் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய முடிவு சரியா? நான் வேலையை விடுவது நல்லதா, சொந்த தொழில் செய்வது நல்லதா? எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று செல்வ கணபதி என்ற நேயர் எழுதியிருக்கிறார். அவருடைய பதில் என்ன பார்ப்போம். செல்வ கணபதி, நீங்கள் 4 செப்டம்பர் 1972 பிறந்துள்ளீர்கள். மாலை 4:50 பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 54 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய லக்கணம் மகர லக்கணம். பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு சுக்கிர மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுக்கிர மகாதசையானது கடந்த 18 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுக்கிர தசை 24 ஆகஸ்ட் 2027 வரை இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும். அந்த 24/8/2027 அப்புறம் சூரிய மகாதசை என்பது வரும். அந்த சூரிய மகாதசை உங்கள் லக்கணத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் வீட்டு திசை என்று சொல்வார்கள். அஷ்டமாதிபதி திசை என்று சொல்வார்கள். 8ஆம் இடம் என்பது அவ்வளவு நல்ல இடம் இல்லை. அந்த வீட்டினுடைய திசையை அஷ்டமாதிபதி திசை என்று சொல்வார்கள். அப்படி ஒரு யோகமில்லாத திசை பின்னாடி வர இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கண்டினியூ செய்வது நல்லது. நீங்கள் இந்த வேலையை அவசரப்பட்டு விட வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய திசை யோகமான திசையாக இல்லை. எனவே இதே சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவசரப்பட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடிய முடிவை எடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படி சொந்த தொழில் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி ஜாதகத்தையோ அல்லது உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தையோ கொண்டு வாருங்கள். அவர்கள் ஜாதகப்படி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் அவர்கள் பெயரில் வேண்டுமானால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டு தற்சமயம் வேலையை விடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்று சொன்னால் 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்று சொல்வார்கள். 8ஆம் இடம் வந்து நம்ம மோட்சம் போகிறது, ஏமாறுறது, இதெல்லாம் சொல்கிறது 8ஆம் இடம் தான். அந்த வீட்டினுடைய திசை 2027 ஆகஸ்ட் மேலே வரப்போகுது. அதனால் இருக்கிறத முதல்ல நீங்கள் காப்பாற்றணும். முதலீடு போட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முதலீடு லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட அந்த சொந்த தொழில் வரலாம். எனவே என்னை பொறுத்த மட்டில் நீங்கள் இதே தொழிலை, இதே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலையை தொடர்வது சாலச் சிறந்தது. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.